பேர் வந்து ஜான்சிராணி, 8 வருஷமா இருக்கு. அதுல குழுவுடைய பேர் வந்து ஸ்ரீ பச்சையம்மன். நாங்க வந்து 7 வருஷமா இதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டத்துல எங்க ஊரை தேர்ந்தெடுத்து இங்க எங்களை பார்க்க வந்திருக்காங்களா சார். அவர் வந்ததுதான் எங்களுக்கு முதல் இந்த ஆண்டாப்பட்டு வில்லேஜுக்கே ரொம்ப சந்தோஷம். முதலமைச்சர் மகளிர் சுய குழுவை பார்த்து குறைகள் இருக்கு அவங்களுக்கு, அதெல்லாம் கேட்டு வர சொல்லிருக்காங்க. சொல்லுங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் உட்காந்து பேசினாரு, தைரியமா தான் பேசணும். அவங்களும் நல்லா பேசினாங்க. நிறைய விவசாயம் ஆரம்பிச்சு விடியல் பயணத்தை பத்தி கேட்டாங்க. நான் டெய்லி போய் வரதுனால எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதை பத்தி நான் பேசினேன். விடியல் பயணம்னா என்ன? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். காட்டுனாவே ஃப்ரீயா போய் வரதுனால எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. மாசம் வந்து 1500ல இருந்து 1800 வரைக்கும் நாங்க சேமிக்கிறோம். காலேஜ் போற பொண்ணுங்களுக்கும் நல்லா வசதியா இருக்கு சார். பஸ் வருது சார். மின்மதி ஆப் பத்தி கேட்டாங்க சார். மின்மதி ஆப் யூஸ் பண்றீங்களா? எல்லாருமே வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம் சார். நாங்க இது ரெடி பண்றோம் சார். பஞ்சகாவியம் என்னெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்கன்னு பாத்துருக்கோம் சார். அதை பத்தி நாங்க வந்து பஞ்சகாவியான்றதெல்லாம் நாங்களே ரெடி பண்றோம் அப்படி சொன்னேன். இது நீங்க தயாரிக்கிறது? ஆமா சார், நாங்க இதை ரெடி பண்றது. அப்புறம் மகளிர் உரிமை தொகை பத்தி கேட்டாரு. எல்லாருக்கும் வருதான்னு சொல்லிட்டு கேட்டாரு. யார் யார் சொல்றீங்க? என்ன வந்து காலை உணவு திட்டத்தை பத்தி தான் என்கிட்ட கேட்டது சார். நான் வந்து இஸ்லாம் காலை உணவு திட்டத்தை சார். எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்க? 50 கிளி. மெனு மாத்திட்டாங்களா இப்போ? ஆமா சார். இப்ப என்ன சமைக்கிறீங்க? திங்கள் முதல் வந்து பொங்கல் சார். சாம்பார். செவ்வாய் வெள்ளி வந்து ரவா கிச்சடி சார். உங்க பசங்க பசங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஸ்கூலை பத்தி கேட்டாரு. பசங்க எல்லாம் எப்படி படிக்கிறாங்க அப்படின்ட்டு. நல்லா இருக்காங்க சார். நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி நம்ம கிட்ட பேச நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிதான் கேக்குறாரு. எங்களுக்கு ஒரு உண்மையிலேயே சந்தோஷமா இருந்தது. ஒரு தனிப்பட்ட போய் முறையில வந்து காசு கேட்கணும்னா எல்லாரும் கொடுக்கறதுக்கு தயங்கினாங்க. ஆனா நாங்க 10 பேரை சேர்ந்து ஒரு குரூப்பா கேட்டதுனால எங்களுக்கு வந்து தேடி கூட அந்த லோன் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. மகளிர் குழுவுல லோன் வாங்கறதுனால கந்து வட்டி குறைஞ்சிருக்கு சார். வெளியில போயிட்டு அடுத்த வீட்டுல நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப கஷ்டம், வறுமையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். நாங்க இந்த மகளிர் குழு சேர்ந்த பிறகுதான் எங்க நம்பி நடந்தது. குழு மூலியமா நாங்க லோன் எடுத்து நாங்க பயன்படுத்தணும். இது மூலியமா காசு எடுத்து என் பசங்களுக்கு படிப்பு செலவு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. மகளிர் சுய உதவிக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் கூட எங்களை மதிக்க மாட்டாங்க. இந்த குழுவுல சேர்ந்ததுல இருந்து எங்களுக்கு தேவைன்றத நாங்க போய் குழு மூலியமா வாங்கியிருக்கோம். எங்க தேவையும் நாங்க செஞ்சுக்கிறோம். எங்க குடும்பத்துக்கான தேவையும் நாங்க செஞ்சுக்கிறோம். கடன் வாங்கி தான் நான் ரன் பண்ணின்னு இருந்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சரியில்லை. 3 பசங்க எனக்கு கடன் வாங்கி ரன் பண்ணின்னு இருந்தேன். கூலி வேலைக்கு போயின்னு இருந்தேன். இப்ப இந்த குழுல லோன் வாங்கி பசங்களை வந்து படிக்க வச்சு இப்போ ஒரு முன்னேற்றமா இருக்கா. முன்னையோட இப்ப தன்னம்பிக்கை கொடுக்குது ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து வந்து எனக்கு தைரியத்தையும் கொடுக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழுல இருக்கிறதால நான் எங்க ஒன்னா போயிட்டு தனியா கூட நான் கடன் வாங்கலாம். ஏன்னா நான் குழுல இருக்கிறதால நான் உள்கடன் வாங்கி கூட நான் தொழில் செஞ்சு அதன் மூலமா நான் வந்து பெருங்கடனையும் அடைப்பேன், நான் உள்கடனையும் நான் அடைச்சுக்குவேன். இது வரைக்கும் நாங்க சந்திச்சதுலே இவர்தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க ஊர்ல மரத்தடியில அது எங்களோட ஒருத்தர உட்காந்து பேசுறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நான் யாரும் பார்த்ததில்ல சார். மாவட்ட ஆட்சித்தலைவர் வரதே கொஞ்சம் கஷ்டம் தான் சார். ஆனாலும் துணை முதலமைச்சர் இவ்வளவு தூரம் எங்க ஊரை தேடி வந்திருக்காங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். குழு இல்லைன்னா அவங்க கிட்ட சொல்லி குழுல சேர சொல்லுங்க. உங்களுக்கு அப்புறம் என்ன வேணும்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். எங்களோட இணைந்து உட்காந்து எங்களுடைய நிறை குறைகளை கேட்டது எங்களுக்கு சந்தோஷம் சார். பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி சொல்றது, இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தா சார். அவர் பக்கத்திலே உட்காந்து நான் போட்டோவே எடுத்தேன். அண்ணன் பக்கத்துல உட்கார்ந்த மாதிரி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.